எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்னைக்கு நம்ம குறவஞ்சி இலக்கியம் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலியை பார்க்கலாம். குறவஞ்சி இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. பாட்டுடை தலைவன் உலா வரதை கண்ட தலைவி ஒருத்தி அந்த தலைவன் மீது காதல் கொள்றாங்க. எப்படியும் தலைவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தன்னுடைய எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு குழம்பி தவிக்கிறாங்க. அந்த நிலையில அந்த வழியாக வரக்கூடிய குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண் ஒருத்தி தலைவியோருக்கு அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில குறி சொல்றாங்க. அதனால தலைவி கிட்ட இருந்து பரிசும் பெறுறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் அடங்கியதாக அமையக்கூடிய இலக்கிய வகைக்குத்தான் குறவஞ்சி என்று பெயர். இந்த குறவஞ்சி இலக்கியத்தை குறத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சி என்றால் வஞ்சிக்கொடி போன்ற பெண் என்று பொருள். குறவஞ்சி என்பது குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சிக்கொடி போன்ற பெண் என்ற பொருளை தரும். இந்த நூலில் என்ன மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்னா, குறத்தி குறி கூறுதல், குறத்தி குறவனுடன் உரையாடுதல், குறத்தியின் செயல்கள், குறி வகைகள் போன்றவை முதன்மை இடம் பெறுவதால் இந்த இலக்கிய வகை குறவஞ்சி என்ற பெயரை பெற்றுள்ளது. இப்போ குறவஞ்சி இலக்கிய அமைப்பு என்னென்ன முறையில் பெயர் வைப்பாங்க அப்படின்னா, இடத்தின் பெயரால் பெயர் பெறுதல், பாட்டுடை தலைவனின் ஊர் பெயரால் சில நூல்கள் பெயர் பெற்றுள்ளன. சான்றாக திருக்குற்றால குறவஞ்சியை கூறலாம். இந்நூலின் பாட்டுடை தலைவன் குற்றாலநாதர். அவர் எழுந்தருளியுள்ள இடம் திருக்குற்றாலம். எனவே இந்த இடத்தின் பெயரால் இந்த நூல் பெயர் பெற்றுள்ளது. அடுத்து பாட்டுடை தலைவன் பெயரால் பெயர் பெறுதல். குறவஞ்சி நூல்கள் சில நேரங்களில் பாட்டுடை தலைவனுடைய பெயரால் பெயர் பெறுவதும் உண்டு. சான்றாக தியாகேசர் குறவஞ்சியை கூறலாம். இந்நூலின் பாட்டுடை தலைவன் இறைவனாகிய தியாகேசர் ஆவார். இடம் தலைவன் பெயர் இரண்டாலும் பெயர் பெறும் நூல் தஞ்சை வெள்ளை பிள்ளையார் குறவஞ்சியை கூறலாம். இந்நூலின் பாட்டுடை தலைவன் பெயர் வெள்ளை பிள்ளையார். அவர் எழுந்தருளியுள்ள இடம் தஞ்சாவூர். அதனால இந்த நூல் இவ்வாறு பெயர் பெற்றுள்ளது. அடுத்து இந்த நூல் எப்படி குறி சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு தொல்காப்பியம் போன்ற நூல்களில் சான்றுகள் இருக்கு. அதாவது தலைவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய தலைவி உடல் வாடி மனம் வாடி காணப்படுவாங்க இல்லையா, அப்போ அதை பார்த்த செவிலித்தாயும் நற்றாயும் இந்த நிலைக்குரிய காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கட்டு, கழங்கு, வெறியாடல் ஆகியவன மூலம் குறிப்பாப்பாங்க. கட்டு அப்படின்றது முரத்துல நெல்லை பரப்பி அந்த நெல்லை எண்ணி குறிப்பார்ப்பது ஆகும். தலைவியின் நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு அறிவதற்காக வேலன் குறிப்பார்ப்பது கழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குறவஞ்சி இலக்கியத்தில நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய குறவஞ்சி நூல் எதுனா, திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குறவஞ்சி என்னும் நூல் தான் நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இதனுடைய பாட்டுடை தலைவன் குற்றாலநாதர். அவனை காதலிக்கும் கதை தலைவி வசந்தவல்லி. இன்னும் சில குறவஞ்சி நூல்களின் பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரபேந்திர பூபால குறவஞ்சி, அழகர் குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி, செந்தில் குறவஞ்சி, கும்பேசர் குறவஞ்சி, விராலிமலை குறவஞ்சி போன்ற நூல்கள் இதற்கு சான்றாக நம்ம கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.